இதுக்கு தேவையானது வேக வைக்காத முட்டை ஒரு 4 எடுத்துக்கோங்க, வேக வைக்காதது. அப்புறமேட்டுக்க 4 தக்காளி பழம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் 50 கிராம் பார்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு ஒரு 20 பூண்டு, கொத்தமல்லி தழை. இதை வச்சு இப்போ நம்ம ஒரு டிஷ் பண்ண போறோம். வாங்க பண்ணுவோம். சின்ன வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் அதோட கொத்தமல்லி புதினாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, புதினா வேணாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறம் தக்காளி பழத்தையும் அதுல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம எல்லாத்தையும் அரைச்சு இந்த மாதிரி வச்சாச்சு. இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். இப்ப சோப்பர்ல முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். 4 முட்டை. உங்கள்கிட்ட இது இருந்துச்சுன்னா நீங்க இதுல சோப்பர்லயே பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்க கையில கூட தனியா ஒரு பேசன்ல ஒரு பவுல்ல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை கலக்கி வச்சிருந்தீங்கன்னா அதுல நீங்க நல்லா கலக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை அதில் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு அதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகும் உளுந்த பருப்பும். இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த மிக்சரை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதம் போட்டு வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி நல்லா வதக்கணும். நல்லா உப்பு போட்டு வதங்குறதுனால நமக்கு தண்ணி விடணும்னு அவசியமே இல்லை. அதுலயே வாட்டர் கண்டென்ட் அதுலயே அடங்கியிருக்கு. இது இன்ஸ்டன்ட் கிரேவி. நாங்க அவசரமா சமைக்கலாம், குழம்பு வைக்கிறது அப்படின்னா காலையில பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு ஒயிட் ரைஸ் போட்டு கிளறி கொடுத்தோம்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கு அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த முட்டை எடுத்து இதுல ஊத்திடலாம். இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா 4 முட்டை, அந்த முட்டையை எடுத்து ஊத்திக்கலாம். அப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. உங்களுக்கு கிண்டுறது தான் வேலை. போடலாம். பீன்ஸ் இருந்தா பீன்ஸ் போடலாம். அது வெஜிடபிள் புலாவ் ஆகும்.
முட்டையை சமையல் செய்வது பல விதம், அதில் இது ஒரு விதம். இதை வந்து நீங்க சப்பாத்திக்கு வந்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். சப்பாத்திக்கு சாப்பிடும்போது சப்பாத்தி, தோசை, வலா பொடிகள் போட்டுட்டு சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட். நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இதில் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இதே செய்யுங்க. சப்பாத்தி தொக்கு, முட்டை தொக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இத வந்து ஒயிட் ரைஸ்ல போட்டு நம்ம கிளறிக்கலாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம். இதுக்கு உருளைக்கிழங்கு சைடு டிஷ் வச்சோம்னா செம்ம டேஸ்ட். ஆனா எங்க வீட்டுல வைக்கல கைஸ், பாத்துக்கங்க கைஸ், எங்க வீட்டுல இதான் எனக்கு நிலைமை. செய்யறதுக்கு நான் ஒரு எலிக்குட்டி கைஸ். டேஸ்ட் எலிக்குட்டியை பார்த்துக்க. எலிக்குட்டி நாங்க டேஸ்ட் பிடிக்கணும் கைஸ். இந்த குண்டு பையன் நான் செஞ்சதை சாப்பிட்டு சாப்பிட்டுதான் நல்லா குண்டாயி உட்காந்துருக்கான். நான் எப்படி இப்போ ஒல்லியாயிட்டீங்க? ஒல்லியா இருக்கிறான். ஒல்லியா சொல்லு. நாய்க்குட்டியை பாத்துக்கங்க.